கடலூரில் கார் பேனட்டிற்குள் என்ஜின் அறையில் 33 புதுச்சேரி மதுபாட்டில்களை மறைத்து வைத்து கடத்தி வந்த நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். வித்தியாசமாக யோசித்து கடத்தலில் ஈடுபட்ட நபரை போலீசார் தட்டி தூக்கியது எப்படி? போலீஸை ஏமாற்றி பாண்டிச்சேரி மது பாட்டில்களை கடத்துவதில் பல ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட கடலூர் நபர் ஒருவர் நூதன முறையில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து கடத்திய காட்சிகள் தான் இவை. ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஸ்பேஸ்லாம் இருக்கிறது நமக்கு தெரியல. கார் டிக்கியில் வைத்து கடத்தினால் தானே கண்டுபிடிப்பீர்கள். இப்பொழுது வாருங்கள் என் திறமையை என கார் பேனட்டில் எஞ்சினுக்கு நடுவே பாட்டில்களை திணித்து வைத்து நூதன முறையில் கடத்தியிருக்கிறார் இந்த நபர். அரே பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ஒரு மினி டாஸ்மாக்கை சத்தமில்லாமல் புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கு பார்சல் செய்த நபரை போலீசார் பார்சல் செய்தது எப்படி? புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கு காரமாக பாண்டி சரக்கை கடத்துவது என்பது நிகழ்ந்து வருகிறது. போலீசுக்கு டிமிக்கு கொடுத்துவிட்டு ரகரகமான மதுபாட்டில்களை சரமாக கடத்தி கொண்டு செல்வதில் கில்லாடிகள் பலர் உள்ளனர். அவர்களை பார்த்து போலீசார் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் திறமைசாலிகளாக மாறிவிட்டனர். அந்த வகையில் போலீசுக்கு போக்கு காட்டிவிட்டு புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்த நபரை பக்குவமாக பார்சல் செய்துள்ளனர் கடலூர் போலீசார். கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் ஞாயிற்றுக்கிழமை இரவு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சாவடி என்ற பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரிக்கு குலுங்க ஒரு கார் கடலூரை நோக்கி டடங் என வந்து கொண்டிருந்தது. கார் வரும் டிசைனே சரியில்லையே என சந்தேகமடைந்த போலீசார் காரை நிறுத்தி டிக்கியை திறக்குமாறு டிரைவரிடம் கூறியுள்ளனர். உடனே பாய்ந்தோடி வந்த டிரைவர் வேகமாக காரின் பின்பக்க டிக்கியை திறந்து காண்பித்துள்ளார். அங்கு ஒன்றும் இல்லை என்றதும் அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு தெரிந்தது. சரி, முன்பக்க பானட்டை தர என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டென்று சிரிப்பு பட்டென்று மறைந்து போனதே அந்த டிரைவருக்கு. கார் என்ஜின் அறையில் ஆங்காங்கே இடுக்குகளில் 30ற்கு மேற்பட்ட சரக்கு பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எடுக்க அண்டா காக்கசம் அபுகா குகும் பாண்டிச்சேரி சரக்கே பானட்டிலிருந்து வெளியே வா என்பதைப் போல பாட்டில்கள் வந்து கொண்டே இருந்தன. எங்க போட்டு கால் போட்டு எண்ணி பார்த்ததில் சுமார் 33 பாட்டில்கள் வரிசை கட்டி நின்றுள்ளன. ஒரு மினி டாஸ்மாக்கையே காரின் என்ஜின் அறையில் வைத்து கடத்தி வந்தவர் யார் என விசாரித்த பொழுது சிதம்பரம் தேவன்குடி பகுதியைச் சேர்ந்த 30 வயதான கிருஷ்ணதாஸ் என்பது தெரிய வந்தது. அவர் நாம் தமிழர் கட்சி புவனகிரி தொகுதி நிர்வாகி என்பதும் பின்னர் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரை போலீசார் கடலூர் புதுநகர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணதாஸை கைது செய்தனர். அவரிடமிருந்து 33 மது பாட்டில்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய கார்
ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.